கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் கடைக்கு ஒரு 2 பேர் வந்தாங்க. வந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க ஜிபேல இருந்து வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னது என்ன தெரியுமா? நீங்க ஜிபே பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நான் என்னோட பிசினஸ்க்காக ஜிபே பயன்படுத்துறேன் அப்படின்னு. சோ அட்ரஸ் வந்து எங்களுக்கு காட்டுது. அதுல ஒரு சில அப்டேட் காட்டுது. அப்டேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் என்ன பண்ணேன், யோசிக்காம ஓகேன்ட்டேன். ஒரு சில விஷயங்களை கேட்டுட்டு ஓகேன்ட்டேன். வந்தவங்க தெரிஞ்ச முகம்னால உடனே நான் அப்ரூவல் கொடுத்துட்டேன். இப்போ அவங்க வந்து ஜிபேயோட பிசினஸ் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி ஒரு சில அப்டேட்டை பண்ணிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஒரு சில விஷயங்களும் அவங்க என்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. சோ அதுக்கு உங்களால முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பேங்க் ரிலேட்டடான விஷயமா இருக்கு. அதனால தான் நான் இந்த கருத்தை வந்து பதிவு பண்றேன். சோ இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி ஒரு கடையை நீங்க ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இல்ல, எந்த மாதிரியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஓபன் பண்ணி நீங்க பிசினஸ் ரன் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. யாருன்னு கேக்குறீங்களா? கூகுள் பே வருவாங்க, போன்பேல இருந்து வருவாங்க, பேடிஎம்ல இருந்து வருவாங்க. வந்துட்டு உங்களுக்கு இந்த செட்டப் பண்ணணுமான்னு கேட்பாங்க. சரிங்களா? கண்டிப்பா ஏதாவது ஒரு ஒண்ண செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. பிசினஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிதான் கூகுள் பேல இருந்து ஒரு 2 பேர் வந்தாங்க. வந்துட்டு கூகுள் பே ஃபார் பிசினஸ்க்கு ஒரு அப்டேட் பண்ணணும், உங்களுடைய லொகேஷன் எங்களோட சிஸ்டத்துல காட்டுது, அப்டேட் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. தாராளமா பண்ணிக்கோங்க அப்படின்ட்டேன். ஏன்னா அவங்க எனக்கு பரிச்சயப்பட்ட ஒரு முகமா இருந்ததுனால தைரியமா அனுமதி கொடுத்துட்டேன். அப்ப இடையில ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட கேட்டாங்க. உங்களுக்கு இந்த ரூபேயோட கார்டு செட்டப் எல்லாம் பண்ணணுமான்னு கேட்டாங்க. பண்ணி விடுங்க அப்படின்ட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ரூபேயோட கார்டு செட்டப் பண்ணாங்கல்ல, பண்ணும்போது எனக்கு ரிவார்டு கொடுத்தாங்க. அந்த ரிவார்டை சுரண்டி பார்க்கும் போது எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சது. பரவாயில்லையே, ரூபேயோட கார்டு செட்டப்புக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க வீட்டுல ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, கூகுள் பே ஃபார் பிசினஸ்ல ஏதாவது ஒரு புது செட்டப் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் கூகுள் பே ஃபார் பிசினஸோட பேமெண்ட் மெத்தட்ல உள்ள போய் பார்க்கும்போது ஒரு 2 விஷயத்தை என்னால பார்க்க முடியுது. அந்த 2 விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருந்துச்சு. ஒன்னு ரூபேயோட கிரெடிட் கார்டு செட்டப், அதுக்கப்புறம் வேலட் செட்டப். ரெண்டுமே டர்ன் ஆன்ல இருந்துச்சு. புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஆராய தொடங்கினங்க. ஃபர்ஸ்ட் கூகுளோட சர்ச் இன்ஜின்குள்ள போனேன். எனக்கு தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கல. அதனால என்ன பண்ண, வழக்கமா கூகுளோட ஜெமினிட்ட போய் கேட்டேன். ஜெமினி புட்டுன்னு வச்சுட்டான். சோ எம்டிஆர்னா என்ன அப்படின்னு கேட்டேன். அவரு உடனே மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொன்னாரு. அதுல இருந்து ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்னா என்ன அப்படிங்கறத ஓரளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். சரி, ரூபேயோட கிரெடிட் கார்டு யாரு அவங்களுடைய யூபிஐ அக்கௌண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க என்னுடைய கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணும் போது அதுல 1.99% வந்து பிடிப்பாங்க. பிளஸ் ஜிஎஸ்டி 18%. இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்? மர்ச்சன்ட்டுக்கா இல்ல கஸ்டமருக்கா இல்ல மர்ச்சன்ட் பிளஸ் கஸ்டமருக்கா? அது கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா நான் பேங்க் ரிலேட்டடான நபர் இல்ல, அதை பத்தி எனக்கு அவ்வளவா தெளிவு இல்லை. இந்த வீடியோவை யாராவது பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அது ரிலேட்டடா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் இதை பத்தி ஒரு டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுல, இப்போ ஒரு கஸ்டமர் அவருடைய யூபிஐ அக்கௌண்ட்ல கிரெடிட் கார்டை வந்து லிங்க் பண்ணிருக்காரு. அது மூலியமா அவர் பர்ச்சேஸ் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய கியூஆர் கோடை அவர் ஸ்கேன் பண்றாரு. எனக்கு பேமெண்ட் பண்ணல. பண்ணும் போது மினிமம் இது எவ்வளவு அப்ளிகபிள் ஆகும்? நான் சொன்ன இந்த பெர்சன்டேஜ் அதுல 2000 ரூபாய் என்னால பார்க்க முடியுது. மினிமம் ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் வந்து கிரெடிட் கார்டு மூலியமா பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா என்னுடைய கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணும் போது 1.99% வந்து அப்ளிகபிள் ஆகும். பிளஸ் அதுக்கு 18% ஜிஎஸ்டி. அப்ப எவ்வளவுன்னு பாத்துக்கோங்களேன். இதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆனுவல் டர்ன் ஓவர் 20 லட்சம் போட்டிருக்காங்க. 20 லட்சம் நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா இந்த எம்டிஆர் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கலெக்ட் பண்றாங்கல்ல இந்த எம்டிஆர், இது நமக்கு ரிட்டர்னா வருமா எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நான் கூகுளோட சர்ச் இன்ஜின்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். இது கஸ்டமருக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கிடைக்கும், மர்ச்சன்ட்டுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தெரியாம இந்த ரூபேயோட கிரெடிட் கார்டு செட்டப்பை பண்ணிடாதீங்க உங்களுடைய கூகுள் பே ஃபார் பிசினஸ்ல. ஆஸ் யூஷுவலா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கூகுள் பேயோட பிசினஸ் அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலா ஒரு கஸ்டமர் பேங்கோட கனெக்ட் பண்ணி அது வழியா பேமெண்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அது நமக்கு தெரியாது அவர் பேங்கோட கனெக்ட் பண்ணிக்காரா இல்ல கிரெடிட் கார்டோட கனெக்ட் பண்ணிக்காரா இல்ல வேலட்டோட கனெக்ட் பண்ணிக்காரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க,
நீங்க கூகுள் பே ஃபார் பிசினஸ் பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இந்த ரூபேயோட கிரெடிட் கார்டு செட்டப்பை பண்ணாதீங்க. இதை பத்தி ஒரு முழுமையான புரிதல் இல்லைன்னா கண்டிப்பா பண்ணாதீங்க. இது எதுக்கு நம்ம பண்றோம்னா, சில கஸ்டமர் வந்து கிரெடிட் கார்டை பயன்படுத்தி பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கஸ்டமர் நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டப்பை கூகுள் வந்து நமக்கு கூகுள் பே ஃபார் பிசினஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரூபியோட கிரெடிட் கார்டு செட்டப், வேலட் செட்டப் பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்துறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பெர்சன்டேஜ் பிளஸ் 18% ஜிஎஸ்டி யாருக்கு அப்ளிகபிள் ஆகும், மர்ச்சன்ட்டுக்கா கஸ்டமருக்கா, அது ரிட்டர்ன் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற விவரங்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்றேன், கூகுள் பே ஃபார் பிசினஸ்ல போயிட்டு அந்த செட்டப் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். கூகுள் பே ஃபார் பிசினஸோட ஐக்கான சேஞ்ச் பண்ணிக்காங்க. அதே மாதிரி ஷார்ட்டா ஜிபே பிசினஸ் செட் பண்ணிக்காங்க. இதுக்குள்ள போயிடுவோம். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங், அதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட்ஸ், ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் வேலட். கஸ்டமர் ஸ்கேன் யுவர் QR கோட் அண்ட் பே ஃப்ரம் ரூபே கிரெடிட் கார்டு அண்ட் வேலட் லிங்க்டு டு UPI. பாத்தீங்களா, இப்போ ரூபேயோட கிரெடிட் கார்டை பயன்படுத்தினாங்கன்னா 1.99% பிளஸ் ஜிஎஸ்டி எவ்வளவு தெரியுமா, கீழே போடுறாங்க 18%. ஸோ வேலட்டை பயன்படுத்தினா கூட அதே தான். இந்த செட்டப் பாத்தீங்கன்னா டர்ன் ஆன்ல இருக்கு. ரெண்டுமே டர்ன் ஆன்ல வச்சிருந்தீங்கன்னா இந்த ரூபே கிரெடிட் கார்டை UPI கனெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி கஸ்டமரோடையும் நம்ம பிசினஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த செட்டப். அது மாதிரி வேலட் கஸ்டமர். ஸோ வேலட்ல யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்க நம்மளுடைய ப்ராடக்ட்டை பை பண்ணாங்கன்னா நம்மளுடைய QR கோடை ஸ்கேன் பண்ணி பண்ணும்போது இந்த பெர்சன்டேஜ் அப்ளிகபிள் ஆகும். இந்த அமௌண்ட் வந்து யார்கிட்ட பிடிப்பாங்க, மர்ச்சண்டா கஸ்டமரா, அதே மாதிரி பிடிச்ச அமௌண்ட் வந்து நமக்கு சம் பெர்சன்டேஜ் நமக்கு ரிட்டர்ன் வருமா, இந்த மாதிரிலாம் நான் சர்ச் பண்ணிப்பேன். ஸோ அதாங்க இந்த பகுதி தாங்க, சரிங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோல நான் கூகுள் பே ஃபார் பிசினஸ்ல இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.